வணக்கம். இன்னைக்கு நாம வேதாகமத்துல இருக்கிற ரொம்பவே பழமையான ஆனா அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் சங்கீதம் 2. இத பத்தின ஒரு விரிவான விளக்கத்தை இன்னைக்கு நாம அலசி ஆராயலாம். ஓகே, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜாவால எழுதப்பட்ட ஒரு கவிதை எப்படி புதிய ஏற்பாட்டுல இருக்கிற மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்னா மாற முடியும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இது ஏதோ ஒரு பழைய வரலாற்று பதிவு மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு நாம வச்சிருக்கிற விசுவாசத்தோட நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயம். இத நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் மேசியானிக் சங்கீதம். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்துவோட ராஜரீகம், அவருடைய அதிகாரம், அவர் இந்த முழு உலகத்தையும் எப்படி ஆள போறார் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா முன்கூட்டியே சொல்ற ஒரு விசேஷமான சங்கீதம் தான் இது. சரி, இந்த மாபெரும் தீர்க்க தரிசனத்தை நம்ம முழுமையா புரிஞ்சிக்க முதல்ல இதோட வரலாற்று பின்னணியை பார்க்கணும். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. அப்போஸ்தலர் 4:25 நாம பார்க்கும்போது இதை எழுதுனது தாவீது ராஜா தான் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இது ஏறக்குறைய கிமு 1000 வருஷத்துல எழுதப்பட்டிருக்கு. தாவீது இஸ்ரவேலை சுத்தி இருந்த எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாத்து தன்னோட ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ரொம்பவே சவாலான காலகட்டத்துல தான் இது எழுதப்பட்டிருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சங்கீதத்தோட அடிப்படை நோக்கம். இது சும்மா ஒரு ராஜாவோட வெற்றியை கொண்டாடுற பாட்டு கிடையாது. மாறாக தேவன் தாவீதுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுத்த அந்த நித்திய வாக்குறுதியை உறுதிப்படுத்துறதுக்காகவும், அந்த சந்ததி ஒரு நாள் இந்த உலகத்தையே ஆளும் அப்படிங்கிறத பகிரங்கமா அறிவிக்கிறதுக்காகவும் எழுதப்பட்டது. இப்போ இந்த சங்கீதம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு நாடகத்தோட 4 காட்சிகள் மாதிரி ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதல் காட்சியில ஜாதிகளோட கலகத்தை நாம பாக்குறோம். முதல் 3 வசனங்கள்ல ரொம்பவே அகம்பாவம் பிடிச்ச ஒரு குரலை கேட்கலாம். ஜாதிகள் கொந்தளிப்பானேன், பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அவர்கள் கட்டுகளை அறுத்து எறிந்து போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எதிரா இந்த உலகத்தின் அரசர்கள் போடுற வீணான திட்டத்தையும் பெருமையையும் அப்படியே கண்முன்னாடி கொண்டு வருது. ஆனா 2வது காட்சியில தேவனுடைய பதில பாருங்களேன். பூமியில நடக்கிற இந்த கலகத்தை கண்டு அவர் கொஞ்சம் கூட பதறவே இல்லை. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் ரொம்ப ஈஸியா அந்த கலகத்தை புறந்தள்ளிட்டு தன்னோட அசைக்க முடியாத அதிகாரத்தோட, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனினுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் அப்படின்னு முழங்குகிறார். செம பவர்ஃபுல் இல்ல? அடுத்து 3வது காட்சி, ராஜாவின் பிரகடனம். இங்கே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவே நேரா பேசுறார். கர்த்தர் அவரை பார்த்து, நீர் என்னுடைய குமாரன், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன், இரும்பு கோலால் அவர்களை நொறுக்குவீர் அப்படின்னு சொல்றார். இது மெசியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யாராலையும் எதிர்க்க முடியாத அந்த முழுமையான அதிகாரத்தை தெளிவா காட்டுது. கடைசியா 4வது காட்சி, இது பூமியின் ராஜாக்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் கொடுக்கப்படுற ஒரு தெளிவான அறிவுரையும் எச்சரிக்கையும். உணர்வடையுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது வெறும் எச்சரிக்கை மட்டும் கிடையாது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆசீர்வாதத்தோட இந்த சங்கீதம் நிறைவடையுது. சரி, இந்த கவிதை வரிகள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய 3 முக்கிய செய்திகள் என்னென்ன? அதை இப்போ பார்ப்போம். இது ரொம்ப அற்புதமா 3 விஷயங்களை நமக்கு விளக்குது. 1, தேவனுடைய அசைக்க முடியாத அதிகாரம். உலகத்துல என்னதான் கலகம் நடந்தாலும் அவரோட கண்ட்ரோலை யாராலையும் அசைக்க முடியாது. 2வது, மேசியாவின் ராஜரீகம். இயேசு கிறிஸ்துவே தேவன் ஏற்படுத்தின ராஜா, அவரோட ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். 3வது, விசுவாசத்தின் அழைப்பு. உலக மக்கள் எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிற கட்டளை தான் அது. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற இந்த வரிகள் எப்படி புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு பாலமா அமையுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தை எவ்வளோ ஆழமா பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி பில்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் 4ல பேதுருவும் யோவானும் துன்புறுத்தப்பட்டப்போ அவங்க ஜபத்துல இந்த சங்கீதத்தை தான் அப்படியே கோட் பண்ணினாங்க. எபிரேயர் 1ல இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கறத நிரூபிக்க இதே சங்கீதம் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 19ல இயேசு கிறிஸ்து ஜாதிகளை இரும்பு கோலால் ஆளுவார் அப்படிங்கிற இந்த வாக்குறுதி முழுமையா நிறைவேறத நம்ம பார்க்க முடியும். சோ வேதத்தோட தொடர்ச்சி இதுல எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படி சம்பந்தப்படுது? இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அதை பார்ப்போம். இதுல 4 பிராக்டிக்கலான விஷயங்கள் இருக்கு. முதலாவது, இயேசு கிறிஸ்துவே ராஜா. அவர் ஏதோ சரித்திரத்துல வாழ்ந்த ஒருத்தர் கிடையாது. அவர் இன்னைக்கும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையின் ராஜா அப்படிங்கிறத நம்ம முழுமையா ஏத்துக்கணும். 2வது, கீழ்ப்படிதல்.
சும்மா வார்த்தையில மட்டும் இல்லாம உண்மையாகவே அவருக்கு கீழ்ப்படிந்து வாழணும். மூணாவது, நம்பிக்கை. இந்த உலகம் எவ்வளவுதான் இருட்டா குழப்பமா இருந்தாலும் அவரோட ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை நமக்கு வேணும். கடைசியா, சாட்சி. இந்த உண்மையை அறியாத மத்தவங்களுக்கும் நாம இதை சொல்ற சாட்சிகளா இருக்கணும். முடிவா ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். தேவனுடைய திட்டப்படி இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட முடிவுகளை எடுக்கிற உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்களோட சொந்த விருப்பங்கள் கிட்டயா, இல்ல பரலோக ராஜாவான இயேசு கிறிஸ்து கிட்டயா? அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படிங்கிறத மறக்காதீங்க. இத பத்தி ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான விளக்க காட்சியில நம்ம சந்திக்கலாம்.